பெரம்பூர்ல ஒரு ஜோசப் விஜய் இல்ல, மொத்தம் 5 ஜோசப் விஜய் போட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை தவிர்த்து மற்ற 4 பேருமே டெபாசிட் கூட வாங்கல. அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு வச்ச செக் மாதிரியே இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வைக்கப்பட்டதோ? ஆனா அதையெல்லாம் தாண்டி பெரம்பூர்ல ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்னு பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தோட முதல்வரா தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்க தயாராகிட்டாரு. அவர் போட்டியிட்ட இடம் தான் பெரம்பூர். பெரம்பூர்ல விஜய் அவர்கள் காலடி எடுத்து வச்சதுமே அந்த தொகுதி விஐபி தொகுதி, அதாவது ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுடுச்சு. பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்களோட சேர்த்து மொத்தம் 66 பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் 47 பேர் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட்டாங்க. இந்த 47 பேரில் எம் ஜோசப், எஸ் ஜோசப், கே விஜய், ஜி விஜய் அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்களோட பேர்லேயே 4 டம்மி வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டது தான் ஹைலைட்டான விஷயம். இந்த மாதிரி டம்மி வேட்பாளர்லாம் யாருங்க நிற்க வைக்கிறது? இவங்களுக்கு ஏதுங்க டெபாசிட் அமௌண்ட்டு? ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் பண்ணாங்கன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறது மக்களை குழப்புறதுக்காகவும் ஓட்டை பிரிக்கிறதுக்காகவும் தான். எப்படின்னா, இப்போ ஒரே தொகுதியில் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு 5 பேர் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ஆறுமுகமும் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா யார் ஒரிஜினல் ஆறுமுகம் அப்படின்னு தெரியாமல் போயிடும். மக்களும் ஒரிஜினலுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லை டூப்ளிகேட்டான டம்மி கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு தெரியாமலே போயிடும். ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்கல்ல. அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது மக்கள் ஒரிஜினல் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை இந்த மாதிரி டூப்ளிகேட் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? கன்ஃபியூஷனில் வயசானவங்க எல்லாம் மாற்றி போட்டுருவாங்கல்ல, அப்போ ஓட்டு பிரியும்ல. அதுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே நடந்ததே வேற. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வாங்கின மொத்த ஓட்டு 1,20,365. இவர் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் 53,715. ஆனால் இவரோட பேர் மாதிரியே ஜோசப்பு, விஜய் அப்படின்னு போட்டியிட்ட மற்ற 4 பேரும் வாங்கின மொத்த ஓட்டுகளோட எண்ணிக்கையே 426 தான். 4 பேருமே டெபாசிட் கூட வாங்கலை. அந்த அமௌண்ட்டு அம்போன்னு போயிடுச்சு. இவங்க 4 பேர் வாங்கின ஓட்டை விட அந்த தொகுதியில் நோட்டாவுக்கு விழுந்த ஓட்டு அதிகம். ஆனாலும் இந்த 426 ஓட்டை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இதே தேர்தலில் திருப்பத்தூரில் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றது ஒரே ஒரு ஓட்டில் தான். அப்போது இந்த மாதிரி சொற்பமான வாக்குகளும் பெரிய ஒரு வெற்றியை நிர்ணயிக்கலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் கூட சில பேரோட வெற்றியை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி ஒரு சம்பவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ திமுகவில் இணைந்து போடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நடந்துச்சு. இங்கேயாச்சும் 4 டம்மி வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்பட்டாங்க. ஆனால் அப்போது அவருக்கு எதிராக மொத்தம் 5 டம்மி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அதுவும் ஒரே இனிஷியலோட, ஓ அப்படிங்கிற ஒரு இனிஷியல் யார் யாருக்கெல்லாம் வருமோ அவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த ஒரு தொகுதியில் நிறுத்தினாங்க. ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம் இப்படின்னு மொத்தம் 6 பேர் ஒரே தொகுதியில் வரிசையாக இருக்கும். அதனாலேயோ என்னவோ அவர் அந்த எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னு பல பேர் சூசகமாக பேசிக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. விசில் சின்னம் எல்லாரோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் அமோகமாக வெற்றி பெற்றார். ஓகே மகளே, இதே மாதிரி சூப்பரான கண்டனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்களை அருண் பாண்டியன். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.